அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஸ்ரீ வெற்றி விநாயகா பிக்சர்ஸ், எங்களுடைய ஸ்ரீ வெற்றி விநாயகா பிக்சர்ஸ் நிறுவனமும் மாசலை பிக்சர்ஸ் நிறுவனமும் இணைந்து வடம் படத்தை தயாரிச்சிருக்கிறோம். இந்த வடம் படம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா வடமாடு ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணது. வடமாடு மஞ்சு உருட்டு அப்படிங்கிறது நம்மள கொங்கு சமுதாயத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நார்மலா ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும், வாடி வாசல்ல காலை அவுத்து விடுறது. வடமஞ்சு உருட்டை பத்தி நம்ம சமுதாயத்தில் இருக்கிற யாருக்குமே அதிகமா தெரியல. தெற்கு மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்க தவிர நம்ம கொங்கு சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமா தெரியல. இன்னமும் வந்து இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. இதை வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம பாரம்பரியமான ஒரு விளையாட்டை நம்ம மக்கள் அனைவரிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நாங்க இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம். இயக்குனர் திரு கேந்திரன் அவர்கள் இது ஒரு அருமையான திரை காவியமா எங்களுக்கு கொடுத்திருக்காரு. இதுக்கு இன்னொரு உயிர் கொடுத்தது வந்து திரு இமான் அவர்களுடைய இசை. இமான் அவர்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா அருமையான ஒரு இசை கொடுத்திருக்காங்க. இது போல நடிகை வந்து சனாஸ்காஸ்ரீ அவருடைய பங்கீட வந்து முதல் படம் மாதிரி இல்லாம ரொம்ப அழகான ஒரு திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. எம்எல் சார் பத்தி சொல்லவே வேண்டாம், ரொம்ப இயல்பான நடிப்பு. அவர் எங்களுக்கு ஷூட்டிங்லயும் சரி எல்லா பக்கமும் எங்களுக்கு ரொம்ப முழு ஈடுபாடு எங்களுக்கு கொடுத்தாங்க. அவருடைய முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் அனைத்து டீமும் கொடுத்தாங்க. டிஓபி பிரசன்னா எஸ் குமார், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான டெக்னிக்கல் பர்சன்ஸுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த படம் வந்து எல்லார் வீட்லயும் போய் சேரணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம். அனைவரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. ரசிகர்கள்ட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்கு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமிய படத்தை தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இடையில நிறைய படம் வந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் பண்பாடு சார்ந்த ஒரு படம். இது இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நாங்க நினைக்கிறோம். நீங்களும் படம் பார்த்துட்டு சொல்லுங்க.